தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை காண வந்திருக்கிறார்கள். You told me you're going to speak to them in a very special way, Lord. Lot of people going to dedicate their life to you too. எல்லா சாத்தான் கொடுக்கிற சதிகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பெரிய காரியங்களை செய்யும். இந்த பிள்ளைகளுமே நம்பியிருக்கிறார்கள், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஆமேன். ஏசாயா 49:3-4 சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, நீர் என் தாசன், இஸ்ரவேலே உன்னில் நான் மகிமைப்படுவேன். He said unto me, thou art my servant, O Israel, through whom I'll be glorified. மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு 2 காரணம் இருக்கிறது. முதல் காரணம் என்னன்னா, அவரை உன்னை துதிக்க தான். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். 2வது, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அவர் சொன்னார், I come to establish this kingdom. 3வது, நம்ம எல்லாரும் நீங்கள் சில இடத்துல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டுறாங்க, பட் இருந்தாலும் நம்மெல்லாம் தேவனுடைய மனைவாட்டிகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நமக்கு ஆயத்த ஸ்தலம் தான். அவர் ஒரு நாள் வருவார், எல்லார்ட்டையும் நான் அழைப்பார், நான் போயிடுவேன். அதற்கு ஆயத்த ஸ்தலம். இந்த 3 காரணங்களுக்காக தான் இருக்கிறாரு. பாடுகள் மனிதனுக்கு எப்படி வருகிறது என்றால், ஒன்று பிசாசால வரலாம், பொல்லாத மனுஷரால் வரலாம், தேவனால் அனுமதிக்கப்பட்டு வரலாம். ஒருவேளை நீயே உனக்கு இந்த காரியங்களில் போய் சிக்கின்னு இருப்ப. ரைட்? You thought at that time that everything will go on well, you can meddle your own affair and then set right things, but then you are வாழ்க்கையில இடியாப்ப சிக்கல்றாங்களே, அப்படி மாட்டிக்குவ. ரைட்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாடுகளுக்குள்ளாக நீ கடந்து செல்லும் பொழுது, இயேசு இந்த உலகத்துக்கு வந்த ரீசன் 3. அதை வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ரோமர் 8:18, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை அல்ல. God said, I'm going to get glorified. The reason for which, one of the reason is that tribulations. 1 பேதுரு 2:21, இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவலியை தொடர்ந்து வர முடியாத உங்களுக்கு மாதிரியை பின் வைத்திருக்கிறார். நமக்கு ரோல் மாடல் கிரைஸ்ட் தான். ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. அவர் தான் நமக்கு ரோல் மாடல். 3வது, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்க மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 2:9, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்க மட்டுமல்ல பாடுபடவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ 3 காரியம் சொல்லிட்டோம். உன் வாழ்க்கையிலே சப்போஸ் யூ ஹேவ் அ ப்ராப்ளம், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். காட் வில் நாட் டேக் யூ டு அ பிளேஸ் வேர் ஹிஸ் கிரேஸ் cannot sustain you. 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. 1, பாடுகள் முட்களுக்கு சமானம். இந்த முட்கள் லீலி புஷ்பங்களுடைய இதழை கிழிக்கும், அப்பொழுது இரவு நேரத்திலே நறுமணம் வீசும் என்று வேதம் சொல்லுகிறது. இருட்டில் ஒருவரும் கிரியை செய்யாத கூட நேரத்தில் இருக்குது. அடுத்தது, அப்போ என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, உன்னுடைய நற்கந்தம் எல்லா இடத்துக்கும் போகும். காத்தடிக்கிற திசையெல்லாம் நற்கந்தம் போகும். ரைட்? அடுத்தது, தேவன் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். இருளில் இருக்கிறவங்கலாம் தடவின்னு இருக்கிறான்னா உன் ஒளியை பார்த்து தான் வெளிச்சத்துக்கு வரணும். அநேகர் இந்த வசனத்தை சொல்றாங்க, பூமியும் ஜனங்களையும் காரிடர் முழுமுழுது கத்திரி மேலுக்கும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ரைட்? ஒளி வந்தால்தான் உன் வாழ்க்கையிலே பிரைட்னஸ் வரும், ஆண்டவர் உன்னிலே மகிமைப்படுவார். டோன்ட் பி ஹேவிங் எ ராங் இம்ப்ரெஷன். ரைட்? ஓ நோ. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, இதை விட்டு நம்ம மேக்ஸில் கொஞ்சம் நாளைக்கு எழுதியிருக்கோம். அந்த இதில் மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ் போகிறதுல ஒரு ஸ்டேஜ் பியூப்பான்னு சொல்கிறோம். அதை நீங்கள் முன்னால் வெட்டி விட்டிங்கன்னா புழுவில் பாதி டெவலப் ஆன பட்டர்ஃப்ளையாக வரும். அதுக்கு ரெக்கை இருக்காது. இட் கேனாட் ஃப்ளை. ஆண்டவர் ப்ரிமெச்சூராக பாடுகளில் இருந்து நீங்கள் எப்படியாவது இன்னைக்கு விடுவிக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சட்டம் நீ பறக்க முடியாது போயிடும். Only to be what he really wants me to be every step of his pilgrim way. எப்பவுமே காரியங்களை தள்ளி போடாதீங்க. இங்கே வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷத்துலேருந்து நான் வரணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இப்போது சாத்தா உங்ககிட்ட நல்லா பேசுகிறான்னு அர்த்தம். இது வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா உனக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இதை பேசியிருக்காரு இல்லையா. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த முத்துச்சிப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன் ஒரு சில புக்குகளில். தூத்துக்குடியில் முத்து எடுத்து உடைக்கிறாங்க. எந்த நத்தை
அதில் நிறைய மண் போய் அது போய் சிக்கி கஷ்டப்பட்டு தவிக்கிறதோ, அப்பொழுது தன்னுடைய உடலில் இருக்க சில திராவகத்தை விட்டு முத்துக்களை உண்டாக்குறது. எது அதிகமாக பட்சிதா அதிகமாக கஷ்டப்பட்டு செஞ்சதோ அதில் தான் பெரிய முத்து இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் விலையேறப்பட்ட முத்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஐயா சர்ச்சை தந்திருக்கு, எப்போ வேணால் பார்த்துக்கலாம், நத்திங் டு டூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த மங்கி இருக்குது பாருங்க, அதுக்கு 2 பனானாவும் ஒரு 500 ரூபாய் நோட்டும் வச்சா எல்லாமே மங்கியுமே பனானா தான் எடுக்கும். ஏன்னா அதுக்கு இந்த 500 ரூபாய் நோட்டை வச்சு நிறைய பனானா வாங்கி சாப்பிடலாம்னு தெரியாது. இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே ஆண்டவரே என்ன எடுத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நியரர் மை காட் டு தி. டைட்டானிக் ஷிப்பு டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம். அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, 2400 பேர் அவங்க எல்லாம் கப்பல்லையே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவன் சிக்னல் கொடுத்துட்டான், டே உடைய போதுரா கப்பல்னு. உடனே அங்கே இருக்க ஒரு ஆள் எழுந்தாரு, கமான் 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 எல்லாம் பாட்டு பாடுங்க. உடனே நியரர் மை காட் டு தி பாடினாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. இந்த மாதிரி சொல்கிறோம்னாக்கா இதுக்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ரைட், திஸ் இஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நியரர் மை காட் டு தி சொல்லணுமோ அப்போ சொல்லணும், நியரர் மை காட் டு தின்னு. ஆபத்து தீமை வந்த உடனே ஆண்டவரே நியரர் மை காட் டு தின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ரைட் பேட்டர்ன். ரைட், ஸோ யூ மஸ்ட் நோ வென் டு சே. சூழ்நிலையினால நம்ம சுதந்திரக்கூடாது. நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா, ஒரு சர்ச்சில் அல்லேலியா சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவர் பாஸ்டர் சொன்னாராம், அடுத்த வாரம் பிஷப் போகிறாரு, அதனால அல்லேலியா சொல்லாதேன்னு. அவர் ரொம்ப ஏழை. ஆண்டவர் சொன்னாராம், கேக்கெல்லாம் சாப்பிட்டுக்கா. இல்லைங்க என்கிட்ட காசு இல்லை, அடுத்த வாரம் ஒரு பெரிய கேக் வாங்கின்னு வரேன், நீ அமைதியாக உட்காரணுன்னு. இவன் பிஷப் முன்னால் திடீர்னு கை தூக்குறானா அப்படின்றாராம் பாஸ்டர். கடைசியில் திடீர்னு ஏஞ்சி சொன்னானா, கேக் அது நோ கேக், அல்லேலூயா. முன்னேறி செல்லுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது, எல்லா பாடுகளும் தேவனால் வந்ததல்ல. சில காரியங்களை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நான் செய்திக்குள்ளே போகிறேன். எல்லா பாடுகளுமே நீ உண்மையாகவே நான் பட்டிருக்கிறேன், உண்மையாகவே நன்மை செய்து சில காரியங்கள் தீமை வரலாம். ரைட், sometimes you face difficulty not because you are doing something wrong but because you are right. ரைட், அப்போ தீமை செய்ததுனால இல்லை, நன்மை செய்தனால வரலாம். 2வது பாருங்க, God prepares you in the private to reveal yourself in the public. பிரைவேட்டில் நம்மளை இது பண்ணுறாரு. கிடியன் பெற்று போன வர அவஸ்தா இல்லையா, என்னது அது, எங்கேயோ போய் ஒழிஞ்சிருந்தான். அவனை பிடிச்சி என்ன பண்ணாரு, ஒரு நாள் அவனை வச்சுட்டு எல்லாரையும் ஒரேவனாய் முறியடிப்பேன்னு சொன்ன மாதிரி அடிச்சாரா இல்லையா, ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, இன்னைக்கு பாடுகள் நாளைக்கு உனக்கு நன்மைக்காக முடியும். யோசேப் சொல்கிறான், இவள் எல்லாவற்றையும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எல்லாவற்றையும் தேவன் எனக்கு நன்மையாக மாற்றினான். ஆமேன். சரி, அடுத்தது பாருங்க, எனிதிங் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல் நெவர் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸ்டியரிங்னு ஓட்டுறாங்க இல்லையா காரு, அந்த காரோ லாரியோ, அந்த ஸ்டியரிங் ஆண்டவருடைய கருத்தில் இருந்தால், சுக்கானுடைய கருத்தில் இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தரை கட்டு ஓடாது. ஒரு விஷயம் தெரியுமா, நோவாவுடைய பேழையிலே சுக்கான் இல்லை, ஆனால் தத்தளிப்பின் மத்தியிலே அது போய் அரராத் என்ற மலையிலே சேர்ந்தது. அந்த மலைக்கு பேர் ரெஸ்ட் பேர். ஃபைனல் ரெஸ்ட் அவர் கையில் தான் இருக்கிறது, அரராத் மலையில். ஏன்னா இன்னொன்று என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பிற்காலத்திலே என்ன நடக்க போகுதுன்னு ஓரளவுக்கு சாத்தான் தெரியும். அவருடைய ராஜ்யத்துக்கு நீ பங்கம் விளைவிக்கின்ற அளவிற்கு நீ செயல்படுவாய் என்று தெரிந்தால் நிச்சயமாக நிச்சயமாக சாத்தான் உனக்கு பிரச்சனை கொண்டு வருவான், இல்லைன்னா விட்டுருவான். ஏன்னா அந்த மாதிரி ஏற்கனவே பரலோகத்துக்கு ஒரு ஆள் போகிறதுனால நிறுத்த முடியுமா? அந்த மாதிரி பரலோகம் போக போகிறாங்க, அந்த ஐயா பரலோகம் போக போகிறாரு. இப்போ டெய்லர் மேடாக இருக்கிறவங்களுக்கு பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவங்க ரொட்டீனாக ஜோம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டுமே கள்ள மாதிரி அவங்கள விட்டுருவான். அவனுக்கு பாதிப்பு இல்லைன்னா அவன் எங்கே வரப்போகிறான்? ரைட், உனக்கு நிறையா பணம் கொடுப்பான், நிறையா ஆசீர்வாதம் கொடுப்பான், வீட்டில் எல்லாருமா ஏசி போடுவான். ரைட், ரெஸ்டடுன்னு சொல்லுவான், அடிக்கடி பல்ஸ் புட்ஸ் பார்த்து போகிறான். இப்போலாம் யாரும் அந்த காலத்தில் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒருத்தன் பல்ஸ் புட்ஸ் பார்த்துனே போகிறான். அடே சரி, அப்போ பாருங்கள், அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ரைட், 2 காரியம் பார்த்துட்டோம். பாடுகள்னா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அடுத்தது எல்லாருக்கும் பாடுகள் வருவான். 3வது, பாடுகளின் பாக்கியம் நாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு தம்பி இருக்கிறாருன்னா, ஆல்ஃபிரட் இருக்காருன்னா,
அவரையும் மெர்லிங்டனையும் ஒரே பிரச்சனை தாக்குனா 2 விதத்தில் வேற வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இட் நாட் பி ஐடென்டிக்கல் இல்லையா? நான் கடந்து வந்த பாரு, சோ மெனி திங்ஸ் இருக்கு. அப்போ நாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்வாங்க. யோனா ஒரு இடத்துல போய் தனியாக போய் உட்காந்துட்டான். அவன் ஆமணை செடி கட் பண்ணிட்டாரு. எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் சில ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு, அது கீழே போய் கொடை பிடிச்சி நின்று அதை எடுத்துருவாரு, சின்ன பூச்சி வச்சு எடுத்துருவாரு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா நீன்னு எரிச்சலாக இருக்க, நல்லதோனா நல்லதுன்றான். இது நிர்விசாரம் இல்லையா? அவனை அழைச்சி பிரியாணி எல்லாம் கொடுத்து இதில் எடுத்துகிட்டு வந்து அவன் மீன் வயிற்றுலேருந்து காத்து கொண்டாடுறான். அதான் நிர்வசாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்வு. எலியாவுடைய வாழ்க்கையை பற்றி நிறையா பார்த்துட்டோம். 1 ராஜாக்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். யோனா 4:9 முதல் சொன்னது. 2வது 1 ராஜாக்கள் 18:4. சுரை செடியின் கீழ் போய் உட்காந்துட்டு போதாண்டவரே. 3வது கடினப்பட்டு போவான் சில பேர். நிறையா சிஷ்யர் வந்தாங்களாம், அவர்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் அவர் பாடுகளை பற்றி பேசலை, அதில் சொல்கிறாரு, என்னுடைய சரீரம் உங்களுக்கு பிரெட்டு, என் ரத்தம் உங்களுக்கு தண்ணின்னு சொன்ன உடனே அவன் ஓடிவிட்டான். இது கடினமான உபதேசம். அடுத்த பாருங்க, முறுமுறுத்தல். இஸ்ரவேல் புத்திரரை பாருங்கன்னா நான் யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் அந்த மாதிரி குடும்பத்தில் நான் என்னுடைய சொந்த குடும்பம், என் மனைவி எல்லாம் வச்சுட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரத்தில் வந்திருந்தா எல்லாத்துக்கும் நான் தான் தலைவரான இருந்து சண்டை போட்டுறேன் மோசஸை. It's not an easy joke, right? You left everything and coming. They are selling tomorrow. 40 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, பொறுமை இழத்தல். பொறுமை இழத்தல்னா என்னன்னா, இந்த மாதிரி இருந்தாங்க இல்லையா சாராள், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவை சீக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் புள்ள கொடுக்குறேன்னாரு, ஆனால் எவ்வளோ நாளைக்குள்ள புள்ள கொடுப்பேன்னு சொல்லலை இல்லையா? அதான் பிரச்சனையே. பாடுகளின் நோக்கம் என்ன? எதனால் ஆண்டவர் ஒன்று பாடுபடுத்துறாரு? சும்மா விட்டுடலாமா சார்? என்ன நல்லா கேளுங்க. முதலாவதாக 1 பேதுரு 4:2 சொல்லுகிறது, மாம்சத்தில் பாவம் செய்கிறவன் பாடுபடுகிறவன் பாவம் செய்தை நிறுத்தான். இப்போ கூட நான் சிக்காருமா சொன்னேன், ஆண்டவரே நீர் விரும்பாத ஏதாவது காரியம் தான் எடுத்து போட்டுருங்க, அதனால் என்ன போய் இப்படி போட்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வருத்தாதீங்க. உன் வாழ்க்கையிலே மாம்சத்திலே பாவம் செய்கிறவன் மாம்சத்திலே பாடுபடுகிறது. 2வது எபிரேயர் 12:10 சொல்லுகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வருகிறது. பாடுகள் என்ன பண்ணான்? யூ கேன் ஒன்லி க்ரோ வென் யூ ஆர் கெட்டிங் டார்மெண்டட். இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு வயசில் வந்து இவங்களை பாரு மீட்டிங்கெல்லாம் வச்சு நடத்தணும்னு அவசியம் இல்லையே. 3வது இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 1:4 சொல்லுகிறது, பாடுகளின் பாதையில் தேவன் நமக்கு தரும் ஆறுதலை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் ஆறுதலின் கருவியாக பயன்படுத்தும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையாக இதெல்லாம் கற்றுக்கணுன்னா 3 இடம் சொல்கிறேன், நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். 1வது ஹாஸ்பிட்டல். எங்கள் வீட்டில் டெய்லர் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே ஈவினிங் போயிட்டு ஹெட் இன்ஜுரி வார்டு, ட்ராமா கேர்லாம் போட்டிருக்காங்கல்ல அந்த இதில் போயிருந்தேன், ராஜீவ்காந்தி. மனுஷன் அப்படியே ஹீ இஸ் ப்ளீடிங் டு டெத்துங்க, மூஞ்சி இதெல்லாம் வீங்கி போய் அங்கே போனால் தான் உங்களுக்கு தெரியும். 2வது எங்கன்னாக்கா ஜெயில். உள்ள இல்லை, போய் பாருங்க. ஜெயிலில் பார்த்தேன். உண்மையாலுமே நான் ஆதி நாட்டில் போய் இந்த சர்ச்சை வந்து பாஸ்டர் திட்டுவார், ஞாயிற்றுக்கிழமை தான் கோழி பிரியாணி திட்டு வீட்டில் தூங்காதீங்க, ஆண்கள்லாம் போய் கும்பலாக இருக்காங்க, இப்போ லேடிஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஆய்வுன்னு கத்துவார். எனக்கு ரொம்ப மனசாட்சி கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் நான் போனேன், அதில் தெரிஞ்ச கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள் தான் தெரிஞ்சவர். அப்போ வந்து அந்த ஆள் வந்து சொன்னார், ஒரு 150 பேர் உட்காந்துருக்காங்க, மென் அண்ட் விமென். பின்னால் பார்த்தீங்கன்னா ரைஃபிள் வச்சு நிற்கிறாங்க, எல்லாருமே ஓடினா சுட்டுருவாங்க காக்கா மாதிரி. அப்போ நினச்சிக்கினேன், இவனை யாராவது சுட்ட விட நமக்கு ஒரு அடி சான்ஸ் இருக்குதுன்னு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு கதை சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை, இந்த சண்டே கிளாஸ் கதை இல்லை, அந்த கதை சொன்னங்க. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்கள் கேட்டேன். 150 பேர் கை தூக்குறாங்க. ஓன்னு அழுதுட்டேன். நான் சொன்னேன், அன்பு சகோதர சகோதரிகளை இப்படி தான் ஆரம்பித்தேன், நீங்கள் எல்லாரும் வெளியில் இருக்க வேண்டியவங்க, நான் உள்ளே இருக்க வேண்டியவன். ஆண்டவர் என்னை மாற்றினான்னு சொன்னேன். அவர் ஆமன் சொன்னீங்க. 2வது 3வது யூ மஸ்ட் கோ டு சிமெட்ரி. பாருங்க, அவன் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்து போயிருப்பான். ஏன்னா நான் வந்து ஆதி நாட்களில் ரொம்ப வெளியே ஒரு ஒற்றை ஸ்கூட்டர் வச்சு நாங்கள் எங்கே போவேன், சில இதில் சாக போகிற சமயத்தில் கூப்பிடுவாங்க என்ன. அதை பார்த்தீங்கன்னா இயேசு இல்லாத சாவரவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்ல கட்சி அதை கட்சி நிறைய ஹாலுசினேஷன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதை
ஐ டோன்ட் திங்க், ரைட்? எனியோ, அப்போ இந்த 3 பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? அப்போது அடுத்தது பாருங்கள், நம்ம வந்து இப்போ செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பேக்ரவுண்ட் தான். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த காரியம் சொல்லணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? சரி, தேவ மகிமை வெளிப்பட வரும் பாடுகளை குறித்து நம்ம பேச போகிறோம். தம்பி வாஸ்தாரு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குருடனாக இருக்காங்க. அவனை பார்த்த உடனே எல்லாம் கேட்குறாங்க, யார் செய்த பாவம்? நம்ம ஊரில் அது இருக்கிறது ரொம்ப காமன்ல. தப்பு செய்துட்டா அதோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உடனே கேட்குறான். யார் கேட்குறான்? சீஷர் கேட்குறான், இவனுக்கு ஏன் சார் வந்தது? ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு. ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை, இதில் தேவ மகிமை வெளிப்படணும். உனக்கு வர உண்மையாக இருக்கிற ஒரு விசுவாசினா உனக்கு வர பாடுகள் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். உன்னிலே மக்கள் இயேசுவை காண வேண்டும். உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது அது பிரகாசிக்க வேண்டும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து பாடு வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்னை பார்க்குறவங்க கல்லால் அடிக்கணும்னு நினைப்பான். அவ்வளோ வரைக்கும் நல்லா இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஞான பழமாயிட்டேன்னு நினைக்காதீங்கண்ணா. சில பேர் நினைக்கிறாங்க, அது தேவையில்லை. இது பேசிக் கான்செப்ட். அன்னால 1 சாமுவேல் 1:14 அன்னாலே அழுகுறாங்க. இந்த நாள் ஏலி வந்து தேவனுடைய மனுஷன், அவனுக்கு ரெவலேஷன் இல்லை, ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட் ஃபெலோ, ரைட்? அவன் சொல்கிறான், என்னம்மா காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டேன்றான். ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து ஒரு வாசம் இல்லையா, சீமேயு சொல்கிறான் 2 சாமுவேல் 16:8, ரைட்? அவன் சொல்கிறான், டேய், நீ பண்ண தப்புனால ரத்த பழியினால தாண்டா சவுலுக்கு வச்சதானே நீ வந்துட்டேன்றான், ரைட்? அதாவது வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு வந்து சாட்சி இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டேன். சில பேர் பாருங்களேன், ஊழியக்காரனா கூட இருப்பான், சர்ணுமா பக்கத்தில் வந்தா பவர்னு கத்திட்டு இறங்கின வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மாதிரி இருப்பான். அமைதியாக இருக்க கற்றுக்கணும். நான் யாருன்னு சொல்லிட்டு யாருமே இடப்படக்கூடாது. இது ஏமாற்ற வேலை இல்லை, ஏமாற்ற கற்றுக் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இரு, ஆண்டவர் ஒன்று பண்ண மாட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வார்னர் ப்ரௌன் ஒரு இடம் இருந்தது, இந்த கதை கேட்டுருப்பீங்க. அங்கே வந்து ஒரு குண்டா ஒரு அம்மா இருந்தாங்க. சால்வேஷன் ஆர்மி வந்து ஒரு பையன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணான், வந்தபோது அந்த லேடி ரட்சிக்கப்பட்டுச்சு. சுற்றி இருக்கவங்கெல்லாம் கெட்டு போன தக்காளி அடிப்பாங்களாம் அவன் வேலை. இவன் என்ன பண்ணுவாளாம், திட்டமாட்டாங்களாம், இல்லைன்னா அசிங்கமாக திட்டுவாளாம் முந்திலாம். அப்போது ஒரு நாள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்தது. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கூட தக்காளி எடுத்து வந்தாலாம். அப்போ எல்லாம் பாஸ்டர் நினச்சிடான், இது என்னது இப்படி வந்திருக்க என்னம்மா அப்படின்னு. அப்போ சொன்னாலாம், என் மேலே தக்காளி அடித்தாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் காய வச்சு இன்றைக்கி தக்காளி பழமாக வாங்கியிருக்கேன், ஆண்டவருக்கு. இதுதான் ஏன் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலு. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் கொடுத்த உடனே என்ன, அதாவது விஐபி டிக்கெட்லாம் கிரிக்கெட் கொடுப்பாங்க. நான் வந்து கிரிக்கெட்லாம் அந்த காலத்தில் வந்து இவ்வளோ டெவலப் ஆகலை. எங்கள் அப்பாட்ட சொன்னான், எங்கள் அப்பா அதிகாரியார் ஒரு நாள் பெரிய விஐபி டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். அங்கே போனால் எல்லாம் கும்பிடுறான். இது நாட்டா விஐபி டிக்கெட்டு. அடே, உன் வாழ்க்கையில் கனி இல்லைன்னா எவனுமே பக்கத்தில் வரமாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கனி இல்லாத ஒரு ஜீவியம், உன்னிலே மக்கள் கிறிஸ்துவை காணவில்லை என்றால் எரிஞ்சு விடாத, எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விடாத, ரைட்? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, யோபுக்கிட்டே இதே தான் சொல்றாங்க இல்லையா? யோபு 4:7 ஆராய்ச்சி பாருங்கன்றான். இதே அடுத்தது பாருங்க, மெலிதா தீவுக்கு போய் சேர்றாரு யாரு, இந்த பவுலு. அவன் பாருங்களேன், அவன் கையில் பாம்பு பிடிச்சவனே சொல்றான் இவன் ஃப்ராடுடான்றான். அதை அப்படி உதறின உடனே அதை விழுந்து செத்து போன உடனே இவன் தெய்வம்ட்டான். மக்கள் அதான். நான் தான் மீட்டிங் நடத்தும் போது ஒரு நாள் சொன்னேன், கையில் வந்து உரியன் இருக்கா, இங்கே எல்லாத்துலேயும் நெருப்பெறிது, இங்கே வந்து உதறு, வீட்டில் போய் உதறிக்கிறேன்னு இப்படி உதறினா மடியில் கடிக்கும். அதான் ட்ரூத். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்த பொழுது கடினமாக மனுஷன் தாக்கும். அதாவது மனுஷனுடைய கிரேஸில் நம்ம இல்லை, பட் இருந்தாலும் இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையிலே டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வரும், ரைட்? அடுத்தது பாருங்க, உண்மையான நீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால் என்னை தாக்கும் போது நான் தான் அந்த ஆள்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவுக்கு இது பண்ணேன், நான் தான் புக்கு கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லணும். இது வந்து பெரிய காரியம் இல்லை. சில பக்தர்கள் அப்படி செய்தாங்க, நான் தான் அது, ரைட்? இந்த பிறவி குருடனை புஷின்னு போயிட்டாங்க எல்லாரும். கண்ணு இதான உடனே இவன் யார் என்னமோ கேட்குறாங்க.
உடனே அந்த ஆள் சொல்கிறான், ஒன்ஸ் ஐ வாஸ் பிளைண்ட் பட் நவ் ஐ see this one thing I know, God in his mercy pardoned me and from sin he set me free, once I was blind but now I see. ஒரு காலத்தில் குருடன் வந்தையா, ஆண்டவர் என்ன பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்தாருன்னா, அதான் என் ட்ரூத்து. ரைட். அவனை எல்லாரும் தூக்கி வெளியே போட்டாங்க. ஜீசஸ் அவர்கள் தள்ளி விடப்பட்டதை கேட்டு தன்னோடு சேர்த்து கொண்டார். I want to tell you this truth, that Jesus doesn't have a waste basket. குப்பை கூட அவர்கிட்ட இல்லை. உன்னை தூக்கி போட்டாலாம் உன்னை எடுத்து பக்கத்தில் நிற்க வச்சார். நல்லா ட்ரெஸ் பண்ணி நில்றா பக்கத்தில், பார்த்துக்கலாம். ரைட். அப்போது நான் தான் சொன்னாங்க. ரைட். நீங்கள் நான் தான் சொல்லுங்கள். அடிபட்டு இருக்கல, அடிபட்டுருந்தா என்ன, நான் தான் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். தாவீது சொல்கிறான், என்னை தாழ்வில் என்னை நினைத்தாருன்னு சொல்கிறான். ஒரு ஆடுகளெல்லாம் மேய்ச்சிருந்தையா, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தாருன்னு சொல்கிறான். ஆமோஸ் சொல்கிறான், நான் தீர்க்கதரிசியும் இல்லை. ஆமோஸ் 7:15. தாவீது சங்கீதம் 78:71 அவன் சொல்கிறான், ஆமோஸ் சொல்கிறான், நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசி புத்திரன் இல்லை, நான் காட்டு அத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை பார்த்து நீ போன்னு சொன்னார், நான் தீர்க்கதரிசி சொல்கிறேன்றான். சொல்ல அதனால என்ன? பவுல் சொல்கிறான், இவனே ஃப்ராடாக இருந்தால் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறான். சொல்கிறான், நீ சொல்லாத, நான் சொல்கிறேன், பாவிகளிலே பிரதான பாவி நான் தான். ஆப்ஷனே இல்லை. ரைட். சரி. தேவ நாமம் மகிமைப்பட சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். நீங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக்கிட்டு நினைக்கிறேன். ஒன்று, மோசே யாத்திராகமும் 11:4 இதில் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் சொல்கிறாரு, பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வரும்படி செய்து அவர்களை கவிழ்த்து போட்டு பார்வோனால் நான் மகிமைப்படுவேன்றாரு. ஆடா பாவி, அதுக்கு ஏன் இஸ்ரேல் புத்திரர் 20 லட்சம் பேரை இழுத்து அடிக்கிறீங்க? இல்லை இல்லை, அதுதான் என்னுடைய பிளான், போட்டார். ரைட். ஒருத்த பாவங்க, அந்த காலத்துலலாம் இப்போவுமே இப்படி இருக்குது. அந்த காலத்தில் திராட்சரசம் கோயப்பட்டு போட்டு அவங்க கல்ச்சர் போல் இருக்கு. எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் இந்த நாள் போயிட்டாரு. யோவான் எழுதுறாரு, இந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கானானிலே குறைவு வந்ததுன்றார். ரைட். அதே மாதிரி மார்த்தாள் மரியாள்கிட்ட சொல்லலை, சீசர் சொல்கிறாரு, இந்த டெத்தே வந்ததே தேவன் மகிமைப்படான்றாரு. நீ விசுவாசத்தால் தான் என் தேவனுடைய மகிமை காணுவேன், இல்லைன்னு காண முடியாதுன்றார். அப்போ சில வேளைகளிலே தேவன் சொல்கிறது ரொம்ப அப்சர்ட்டாக இருக்குது. பட் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். எல்லாருக்கும் இருக்காது, லட்சத்தில் ஒரு ஆளுக்கு இருக்கும். அதனால் பயந்து போயிடாதீங்க, என்ன பாடுன்றாரையோ. ஆண்டவர் உனக்கு அனுமதிச்சிருந்தா அவரோடு கூட நெருங்கி சேர்க்கும்படியாகவே அனுமதிக்கிறார். நீங்கள் நான் என்ன பண்ணணும்? தேவ மகிமை வெளிப்பட என்ன பண்ண வேண்டும்? முதலாவது, சாலமோன் 2 நாளாகவும் 7:1 சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிறைவேற்று. நீ ஜெபிக்கிறல மகிமை வரணும்யா. இருக்கிற பேருக்கெல்லாம் ஆவியெல்லாம் போயிடக்கூடாது மேலே. அடுத்தது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50:23. மூன்றாவது, வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 34:35 மோசே மேலே போனானா ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தான். மேபி பிகாஸ் ஆஃப் க்ளோஸ்னஸ் அவருடைய முகத்தில் இருந்த ஒளி இவனுக்கு கீழே அவன் இறங்கி வரான், ஒரே கிளேர் அடிக்குது. நான் மக்களுக்கு சில காரியங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ரைட். ஓகே, சரி. இப்போ நமக்கு என்ன? ரைட். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். அடுத்து நமக்கு என்ன? நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நீ பாடுபட தத்தம் செய்யும் பொழுது இயேசு மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இதனால தெரிஞ்சுக்கோங்க. கொலோசியர் 1:27, Christ is dwelling as a hope of glory. உனக்குள்ளா இயேசு இருக்காரு. ஏன் சாத்தான் வந்தவன் வெட்டி போட்டுருவான்லாம் சொல்ற? இயேசுவன் வெட்டி போட்டுருவானா உள்ள இருக்கவர? இல்லை இல்லை இல்லை. இரண்டாவதாக, இந்த விதமான உபத்திரவங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் இருக்காது. நான் ஸ்டாம்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா? அது லேசாக நீங்கிவிடும். லேசான உபத்திரம் அது சீக்கிரமாய். அப்போ 2 கொரிந்தியர் 4:17 இந்த உபத்திரவங்கள்லாம் எல்லாருக்கும் யோபு மாதிரி இருக்க மாட்டாங்க.
கோடி மக்கள்ல ஒரு யோபு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் யோபை படிச்சுக்கின்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பிரதர், நம்ம வேலையிலாம் வந்து காப்பாரா ஆண்டவர். மூணாவது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்டவர் வந்து எல்லாரும் போட கழிச்சா அவனை சேர்த்துக்குவாரியா. எத்தனையோ நான் சாட்சிகளை கேட்டிருக்கேன். நம்ம மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க, வீட்டில இருந்து அடிச்சு துரத்தப்பட்டு வெறும் வேட்டியோட வந்து நின்னவங்க. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில இயேசு சேர்த்துக்கொள்வார். கடைசியாக நான் முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. நம்ம என்னதான் பிரதர் பண்ணுகிறது? உன்னத பாட்டு 8:5 சொல்லுகிறது, வனாந்திரத்திலே நேசருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளும் வருகிறவர்கள் யார்? ரைட். இரண்டாவது, யோவான் 21:20 சொல்லுகிறது, இயேசுவின் மார்பிலே ஒரு சீடன் சாய்ந்து கொண்டிருந்தான். He was alone, was in a position to find out the heartbeat of Jesus. Why can't you be that? நான் அந்த சீசனை மாத்துங்க ஆண்டவரே, வனாந்தரத்தில் மார்பிலே சாய்ந்து கொள்கிற ஆண்டவர், எனக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக லாஸ்டா முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. சில பேர் சொல்றாங்கல்ல, லாஸ்ட்ல நற்கண்ணம் கொடுத்தா ஜீசஸ் மடியில் வர்றாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தல் 7:14 சொல்லுகிறது, யோவான் சில பேரை பார்க்குறான், அவனுடைய சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சிங்காசன சுற்றிலும் நிறைய பேர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவர் கேட்குறான், யார் இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்களேன்னு. ஒரு தேவதூதன் சொல்றான், இவர்களெல்லாம் இந்த உலகத்திலே மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தவங்க. ரைட். இவங்கெல்லாம் வந்து டெட்டால் போட்டு கழுவுனவங்கன்னு சொல்ல. நோ 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 நோ, இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. உன் வாழ்க்கையிலே எவ்வளோ உபத்திரம் போடுறியோ அதுக்கு என்னென்னா அவ்வளோ கிட்ட உனக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும் இயேசுவை பார்க்கறதுக்கு. இதாங்க லைஃபு. அதனால பாடுகளின் நோக்கம் நீ ஏற்றுக்கொள்ளும் ஒரு விதத்தில் தான் இருக்கிறது. ரைட். ஒரு இடத்துல ஒருத்தன் வயலின் வாசித்து கொண்டு இருந்தானா. அந்த வயலின் வாசி கொண்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கை தட்டினாங்க. யாரும் அப்போ வந்து அவன் ஒன்றுமே சிரிக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் சிரிச்சானா. அப்போ திரும்பி பார்த்தா ஒரு வயசானவர் இருக்காரு. அவன் வந்து சிக்னல் காட்டுறான். இவரும் முடிச்சோடனே கேட்டாங்களாம், நாங்கள்லாம் கை தட்டினோம், என்ன கண்டுக்கவே இல்லை. அந்த பெரியவர் வந்து சொல்லும்போது மட்டும் நீ திரும்பி பார்த்துக்கும் போது சிரிக்கிற. சொன்னான்னா என்னுடைய குரு அவர் தான். உன் வாழ்க்கையில் குரு உன்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு பாரு. நீ போன ஒன்று நினச்சிக்குவாரா, என் உலகத்தில் ஓடி ஓடி உழைச்சி அப்படியே கொத்து கொத்தா ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கேன் மகளே வா ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லுவாரா? யோசிச்சு பாரு. லெனார்ட் ஏப்ரஹாம் இதை சொல்றதுக்கு எவ்வளோ நாள் இருக்கான்னு தெரியல. Take a decision and go out of this place. If you are listening somewhere yonder, God has made you to sit down and listen to me for 1 hour now. Take a decision today. பாடுகளினால வெளியே போயிடாத, கஷ்டத்தினால வெளியே போயிடாத. இவளெல்லாம் வந்து tools of taking you to heaven and to show your brightness of your face to people. வந்து எல்லாம் சொல்றாங்கல்ல, உன்னில் இருக்கிற ஒளியை கண்டு தானே வருவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது? ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிக்கனால கவனிங்க. ஒரு பெண் இருந்தா வீட்டில் பையன் செத்துட்டான். போறான், அவனை பார்த்து கேட்கறான் வேலைக்காரன், ஏய் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்றான். ஒரு பெரிய மனுஷன் இருந்தான், அவன் ஒரு பெரிய ஊழியத்துக்கு போனோம். 4 பெண்கள் ஒய்ஃப் போனாங்க, 4 பெண்கள் செத்துட்டான். அப்போ அவன் தனியா அடுத்த கப்பல்ல வரான். அப்ப எல்லாம் கேட்கறாங்க, இந்த சூழல்ல தான் அவன் பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு. அப்போ அவன் ஒரு பாட்டு பாடினான், இட் இஸ் வெல் வித் மை சோல். 1000 சொல்லிட்டோம், இட் இஸ் வெல் வித் மை சோல். ஏன் ஆத்மா ரைட். The more you get troubled in spirit, நெருங்கிவா. இது வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் கிடையாது. ஒரு கூட்டத்தில் வந்து அப்படியே வளர்றது இல்லை. யூ ஆர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். எல்லாரும் எழுந்திருப்போம்.